ஏண்டா உங்க அம்மா வேலைக்கு போயிட்டு வந்துட்டா? இல்ல. என்னடா அது மறைக்கிற? ஒண்ணும் இல்லப்பா. நேசமா ஒண்ணும் இல்ல? என்னடா புகையுது? சிகரெட்டா? அழகப்பா 10 காசு சிகரெட்டு எங்க நான் கேட்ட போறேன்னு மறைக்கிறியா? ஐயோ அப்படி இல்லப்பா. டேய் காசு இன்னைக்கு வரும்டா, நாளைக்கு போகும். நல்ல மனசு வேணும்டா. டேய் இன்னைக்கு இத மறைக்கிறவன் நாளைக்கு எங்கடா கடைசி காலத்துல எனக்கு கஞ்சி ஊத்த போற? ஐயோ உனக்கு எதுவுமே புரியறது இல்லப்பா. என்னடா புரியறது இல்ல? ஊரு பூரா உன் பேரை போட்டு நானும் நோட்டீஸ் ஒட்டி இருக்கிற, என் பேரை போட சொன்னதுக்கு மாட்டேன்ட்டிய. ஏப்பா கஷ்டப்பட்டு எழுதுறதுனா உன் பேர் எதுக்குப்பா நான் போடணும்? டேய் இன்னாருடைய மகன் வீரமுத்து கவுண்டருடைய மகன் அழகப்பண்ணு போட வேண்டியதாண்டா. என்னால முடியாது போப்பா, கொஞ்சம் எழுதுக்கு தான் விட. என்னடா பெருதை எழுதி கிழிக்கிற? அடுத்த நேரத்துல போட போறியா இல்லையாடா? அடடடடா ஏங்க உங்க 2 பேருக்கு வேற வேலையே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் அப்பா பிள்ளைக்கு தகராறு தானே? பின்ன பாரு சரோஜா, நான் ராத்திரில வெடி உட்கார்ந்து நாடகம் எழுதுறது இவரு பேரு சேர்ந்து போடணுமா? நீங்க எழுதுற நாடகத்துல யார் பேர் போட்டாங்க? அத சொல்லு. சத்தியமா உன் பேரே போட மாட்டேன். நீ ஒரு ராசி இல்லாத ஆளு. ராஜியோட பெரிய ராஜு நம்ம கையில என்ன இருக்குது? ஏடா லட்சுமியுடைய அக்கா தெரியுமா உனக்கு? லட்சுமியோட அக்கா கதையா? அது என்னங்க சொல்றேங்க இல்ல சரோசா, அதாவது ஒரு பெரிய மனுஷன் புது வீடு கட்டினானா. அந்த வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு, நீங்க எல்லாம் காத்தால 6 மணிக்கு புது வீட்டு பக்கம் வந்தா போதும், நான் மட்டும் ராத்திரிக்கு அங்க போய் படுத்துக்கிறேன், அந்த வேலைக்காரியை மட்டும் 3 மணிக்கெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருங்கன்னு சொன்னானா. உடனே அந்த வீட்டுல இருக்கிறவங்க அந்த பெரிய மனுஷனை பத்தி கஷ்டம் முசன்னு பேசி இருக்கிறாங்க. அப்புறம் அந்த பெரிய மனுஷன் சொல்லி இருக்கிறாரு, நான் போய் படுத்திருப்பேன், கதவு தட்ட சத்தம் கேட்க, யாருன்னு கேட்பேன், நான் தாங்க லட்சுமி வந்திருக்கிறேன்னு வேலைக்காரி சொல்லுவா, ஒரு நல்ல சகனமா இருக்கட்டுமேங்கிறதுக்காகத்தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அந்த ஜனங்களாம் ஒத்துக்கிட்டு அந்த பெரிய மனுஷன் போய் படுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி கதவு தட்ட சத்தம் கேட்க, அவர் யாருன்னு கேட்க, நான் தாங்க லட்சுமியுடைய அக்கா வந்திருக்கிறேன்னு பதில் வந்துச்சு. அவ்வளவுதான். பெரிய மனுஷன் பொசுக்குன்னு மாரடிச்சு செத்து போயிட்டாரு. அந்த லட்சுமி வேலைக்காரிக்கு அன்னைக்குங்க உடம்புக்கு செவரியும் இல்லையா, அதனால அவங்க அக்காவை அனுப்பிச்சிருக்கிறா. லட்சுமியுடைய அக்கா யாரு? மூதேவி இல்ல. மூதேவி வீட்டுக்குள்ள போந்தா விளக்குமா? லட்சுமியோட அக்கா, லட்சுமியோட அக்கா, லட்சுமியோட அக்கா, லட்சுமியோட அக்கா, லட்சுமியோட அக்கா, லட்சுமியோட அக்கா. அழகு என்னங்க அழகு இது? அடுத்த நாடகத்துக்கு என்ன கதை எப்படி போடலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. இவர் எப்பவுமே இப்படித்தாங்க, டிராமா சினிமான்னு சதா ஊரை சுத்திட்டே இருப்பாரு. அப்புறம் அழகு அடுத்த நாடகம் எல்லாம் தயாராயிடுன்னு கையும் சொன்னாரு. எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன். ஹீரோ மட்டும்தான் வேற ஆளை பாத்துட்டு இருக்கேன். ஏங்க நம்ம பழனிக்கு என்னாச்சு? அவனை போக சொல்லுங்க. 50 ரூபா தான் கொடுக்குறாங்கிறான். இதுல வேற 2 டூயட் வேணுமாமா. 200 ரூபா கொடுத்தா பேச, இல்லன்னா போடான்ட்டேன். அது சரி, கதாநாயகி கட்டி பிடிக்கிறது சாதாரண விஷயமா? அதுல வேற 2 டூயட் பாட்டு வேற இருக்குன்னு சொல்றீங்க. 200 ரூபாய் தர மாட்டானாமா? நீங்க இன்னும் கூட கேட்டுருக்கணுங்க அழகு. ஏங்க அதுக்கு இவரை போட்டுக்கிறது எல்லாத்துக்கும் வசதியா இருக்குமே. ஐயோ எனக்கு அதெல்லாம் வர. உங்களுக்கு ஒண்ணு நடிக்க தெரிய வேண்டாம், எல்லாத்தையும் நம்ம அழகு கவனிச்சுக்கு. நம்ம சர்வசா வீட்டுக்கு பின்னால் தாங்க ஒத்திக்க. ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நிஜமா எனக்கு நடிக்க தெரியாது. ஆனா உனக்கு நடிக்க தெரியாது இருந்தாலும் யார் விட போறா? பொண்ணு இதுக்கு முன்னாடி நாடகத்துல ஆக்கிட்டு கொடுத்துருக்குதா? அது என்ன அப்படி கேக்குறீங்க? 100-150 நேரத்துல ஆக்ட் கொடுத்துருக்குது. அடே அப்பா. கடைசி வசனம் பேசுங்க சார். என் காதில் தேனாக பாய்கிறது. பாயம் ஏஜமா பாயம். உங்களை பத்தி உங்க வீட்டுல பெரிய ஏஜமா நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்காரு. உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்லி இருக்காங்க. நிஜமாவா? ஆமாங்க, வாங்க. என்னங்க என்னங்க? ஐயோ ஐயோ, உங்கள் காதல் நினைவாக என்ன மறந்து விடாதீங்கள். சரியா சார்? ஐயோ அழகு, சத்தியமா இதெல்லாம் தேர்ற கேஸ் ஐயா. இன்னார் 4 ஜாக்கெட்டாவது தைச்சிருப்பேன். நாடகம் வந்து உட்காந்துருக்கு சொன்னது வெத்தலை வச்சு அழைச்சாங்களா? நானும் அப்படியே பிடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். என் மகன் நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அதை பார்த்து நை நை நைன்னு பேசிட்டு உட்காந்துருக்கிறியா? சரி விடுங்க ஐயா. சும்மா இருங்க தம்பி. வீட்டுல இருக்கிற குண்டா சட்டி பானை இதெல்லாம் அடமான வச்சல என் மகன் நாடகம் ஒத்தி பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அதை வந்து கருத்துக்கிட்டு இருக்கிறான். அப்படியே நிறைய திருப்பிட பாத்துக்க. ஆமா அங்கேடா செவத்துணுன்றேன். இதுக்கு முன்னால காமெடி எல்லாம் செஞ்சிருக்கேன்லமா? ஓ எத்தனையோ பிரைஸ் வாங்கியிருக்கேன். சரி இப்ப நெல்லு. வாபா
கண்ணம்மா. ஆமா உடனே கட்டி பிடிச்சிரு. ஏய் நான் கண்ணதானே பார்த்து சொன்னேன். ஆமா சார். போ அப்படி போ. இந்த ஒரு தடவை என்ன செய்யறாங்க ஏது செய்யறான்னு நின்னு வேடிக்கை பாரு. நல்லா பாத்துக்கோ. கண்ணம்மா, இவன் நடிப்புக்கு ஓ நடிப்பு எவ்வளவோ பரவாயில்ல. நான் நல்லா தாங்க நடிச்சேன். அவன் ஓல்ட்டு தாங்க இப்படி பண்றான். அட பைத்தியக்காரா, அவன் டைரக்ஷன் பண்றது டிராமா போடுறதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிற? பொம்பளைங்களை கட்டி கட்டி பிடிக்கிறதுக்கு தான். ஆமா, நீ எவ்வளவு காசு கொடுத்த? 75 ரூபாங்க. அட பாவி, இனி போய் தப்பு தப்பா கட்டி புடி. அப்பதான் 4-5 தடவை செய்ய சொல்லுவான். 75 ரூபாயாடா பாவி, விட்டுறாத போ. இங்க வா, பாத்துட்டீல்ல என்ன செஞ்சு தெரியுமில்ல? இதே மாதிரி செய்யணும். கொண்டா இங்க நல்ல அம்மா, ஒரு தடவை கரெக்டா நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி பேசுங்க. எங்க செய்ய பாக்கலாம். ஆளுக்கால் என்ன பார்த்து கைகொட்டி சிரிக்கிறாங்க. கொஞ்சமான அருவங்கிறது இருந்தா இந்த மாதிரி நீ செஞ்சிருப்பியா? போயும் போய் ஒரு நடிகையோட அம்மா கிட்ட போய் பல்ல காட்டிட்டியாப்பா. அட ஒரு நல்ல வேட்டு துணி கட்டி வந்தியாங்க ஆப்டோஸரோட மான மரியாதையே போச்சு. ஏதோ இந்த ஒரு தடவை பேசாதையா, எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஆனா அப்படித்தான் சும்மா பேசிட்டியா? டீய கொடி குறை கஞ்சி கஞ்சினிய. என்ன அப்பா பிள்ளை பழையபடி தகராறா? சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா தமாசு பண்ணிட்டு இருந்தேன். தமாசு. நல்ல வேளை நீங்க இருப்பீங்களோ இல்லையோன்னு சந்தேகத்துல வந்தேன். நான் நாளைக்கு ஊட்டிக்கு எஸ்கேஷன் போறேன். நீங்க மட்டும் அன்னைக்கு பணம் கொண்டு தரலன்னா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கும். சரோஜா, பணம் என்ன பெரிய பணம்? 30 ரூபாயில எனக்கு ரொம்ப சாதாரணம். உனக்காக நான் எவ்வளவு வேணாலும் எடுப்பேன். எடுப்பீங்களா? இல்ல இல்ல, எங்க அம்மா மாசம் மாசம் எனக்கு செலவுக்கு 50 ரூபா கொடுப்பாங்க. அத நான் பத்திரமா பெட்டியில சேர்த்து வச்சிருக்கேன். அதான் உனக்கு எவ்வளவு வேணாலும் எப்ப வேணாலும் நான் கொடுக்கறேன். அப்ப நான் போயிடுறேன். காலையில எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. 5 மணிக்கா? அப்ப நான் வரேன். டேய், எங்கடா பூனையாட்டமா நழுவுற? ஏண்டா மாசம் உங்க அம்மா 50 ரூபாய் பணம் கொடுப்பாளோ? அத நீ பொட்டிக்குள்ள வச்சு பூட்டிக்குவியோ? அவ கேட்டா எவ்வளவு வேணும்னாலும் அள்ளி கொடுப்பியோ? அழகுகளா? ஏண்டா 6 ஆயப்ப 100 சம்பாதிச்ச காசுன்னு நினைச்சாது? தெரியாம ஒரு தடவை தப்பு. நான் தெரியாம தானே செஞ்சேன். ஏதோ ஒரு சின்ன சிறுத்தைகிட்ட பேசிட்டு இருந்தா நீ தப்பா நினைக்கலாம். ஒரு நடிகையுடைய அம்மா யதார்த்தமா போய் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு போய் அறிவு இருக்காது என்ன பார்த்து கேட்டியடா அழகப்பா? தெரியாம கேட்டப்பா. என்னடா தெரியாம கேட்டுட்டேன்? அடே, நெல்ல கொட்டுனா அள்ளிடலாமடா, சொல்ல கொட்டுனா அள்ள முடியாதுடா. அன்னைக்கே உன்னை பத்தி தெரியுமடா எனக்கு. பெத்த அப்பட பார்த்த உடனே எங்க நான் கேட்ட போறேன்னு 10 காசு சிகரெட்டை மறைச்சவன்ல நீ. பெத்த விட்டான். நல்ல அப்பாவா? நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டியா? என்ன மன்னிச்சு விட்டுருவியா? எறா கைய, எதுக்கு நீ தாசா பண்றேன்னு எனக்கு தெரியும். ஏண்டா, நாளைக்கு அந்த பொண்ணு ஊட்டிக்கு போறா, போறவுக்கே நீயும் போகணும். அதுக்கு பணம் வேணும், அவ்வளவுதானே? எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா சொல்ற? நான் செய்யாதது எல்லாம் நீ எங்கடா செய்ய போற? எல்லாம் ஒரு அனுபவம் தான். அனுபவமா? பழனிசாமி, யோ பழனிசாமி, குடியா? இல்ல டெய்லர். யோ வச்சுக்கிட்டு என்ன வஞ்சனையாயா? நீ வேணா டிராயரை திறந்து பாரு, ஒரு நயா பைசா கூட கிடையாதுயா. என்கிட்ட இல்ல டெய்லர், பேசாம வேலை பாரு. யோ மாச கிடைச்சியா? ஓரம் அடிக்கிறதுங்கான, ஒட்டு போடுறதுங்கான, இல்லன்னா ஒரு 4 நாள் காசுக்கு உங்ககிட்ட ஓரியாடுவனா? டேய் ஆறுமுகம், எழுந்திரி. ஐயா கிட்ட காசு வாங்கிட்டு போய் ஒரு டீயும் 10 பைசா பீடி வாங்கிட்டு ஓடியா. ஐயோ என்கிட்ட இல்ல டெய்லர், இல்ல. அடைஞ்ச மூர்ல வெண்ணெய் எடுத்தாலும் எடுக்கலாம், உங்ககிட்ட காசு வாங்குறது இருக்க. நீ பச்சை தண்ணியிலே வெண்ணெய் எடுக்கிறவனாச்சே. ஏங்க வாங்க உட்காருங்க. எழுந்திரியா மேல எழுத்து கூட்டி படிச்சிட்டு இருக்க போயா தேண்டா.
உட்காருங்க. போயா போடா. போவானா? அப்புறம் வந்து பழைய துணி தப்பீங்களா? பழைய துணியா? ஐயோ, அத நான் பார்த்தே 10 வருஷம் ஆச்சுங்களே. எங்க புதுசு தைக்கவே நேரம் கிடைக்கிறது இல்ல. இந்த ஏரியாவிலே நல்ல டெய்லர் இந்த காலின்னு ஒருத்தன் தானே. சரிங்க, அப்ப வரேன். இருங்க, கொண்டாங்க. வளர்ற புள்ள பொக்குன்னு போயிடுவீங்க. இனிமே புதுசா கொண்டு வாங்க. சரிங்க. பெல்ட்லாம் தப்பீங்களா? என்னங்க பெல்ட் பிரமாதம்? இந்த ஆனக்கால் பேண்ட் தானே. 3 ஆபரேஷன் சேர்ந்து ஒரு பெல்ட் ஆச்சு. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? டீயா காபியா? பரவாயில்லைங்க, ஒண்ணு வேணும். சேச்சே, முதல்ல நம்ம பொட்டி கடைக்கு வந்திருக்கீங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு தான் ஆகணும். ஆறுமுகம், சாருக்கு ஒரு நல்ல காபி ஸ்ட்ராங்கா வாங்கிக்கலாம். ஒரே ஒரு காபி வாங்கிக்கலாம். ஏண்டா, எங்கடா இதுல வச்சு இந்த 5 ரூபாய் காணோம்? அட, நீ எடுத்திருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டவனை எல்லாம் கடைக்குள்ள விட்டேன்னா இப்ப சார் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? காசு வீட்டுல நிறைய இருக்கு, அது ஒரு பரலாக போய் எடுத்துட்டு வந்து. பரவாயில்ல, விடுங்க, நான் தரேன். என்னால உங்களுக்கு வீண் சிரமம். ஆறுமுகா, வாங்கிடா. போய் 2 காபி வாங்கிட்டு வா. அப்படியே அவனையும் ஒரு காபி சாப்பிட சொல்லுங்க. இவனுக்கு காபி வேற அழுகுதுங்களா? போடா. ஏய், கத்திரி சிகரெட் ஒரு பாக்கெட் வாங்கிக்க. அப்படியே ப்ளூ நூல் ஒரு 2 வாங்கிக்க. ஏய், நைலான் பட்டன் தான் விசாரி, வாங்கிட்டே வந்துடுறா. அதுல பாருங்க, பையனை அடிக்கடி வெளியே அனுப்புனா வேலை கெட்டு போயிடும். ப்ளூ நூல் வந்தோடனே தைச்சிடுறேன். பாவங்க, பையனையும் ஒரு காபி சாப்பிட சொல்லிருக்கலாமே. நீங்க சித்த சும்மா இருங்க. இந்த காலத்து பசங்களை சிலுவானுமா நினைச்சிடாதீங்க. விரல் நுழைய மட்டும் இடம் கொடுத்தா போதும், உரலையே நுழைச்சிருவானுங்க. அக்கா, ஏ அக்கா, சீக்கிரமா வாடி. ஏன்டா லொக்க லொக்கன்னு கத்துற? நான் தான் வரேன்னு சொல்லிட்டேன்ல. போ, அந்தக்கு போய் உட்காரு. பாபு, கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு வாடி. வேலை செஞ்சுட்டு இருக்கேன்ல. போனியே ஊத்திட்டு வரக்கூடாது? ரோட்ல நிறைய ஆம்பளைங்க இருக்காங்கடி. பாபுக்கு தானே தண்ணி ஊத்த போனேன், நீ ஏன் ஆம்பளைங்களை பாக்குற? ஏய், போடினா. அப்பா, இப்போது வந்து சேர்ந்தியாடா ராசா. சாப்பிடுங்க. 8 ஆள் வேலையை சிட்டாள் செய்வான்னு ஒரு பழமொழி உண்டு. இப்படி ஒருத்தன் பொறப்பான்னு தெரியாம சொல்லிட்டாங்க.